இந்த சோசியல் மீடியா என்றது இன்றைக்கு உள்ள வாப்பாவுக்கு ஒரு சோதனை, உம்மாக்கு ஒரு சோதனை, பிள்ளைகளுக்கும் சோதனை தான். சோசியல் மீடியா பயன்படுத்துவது பிரச்சனை அல்ல, பயன்படுத்தலாம். ஆனால் அருளாக இருந்தாலும் சோதனை. என்ன சோதனை என்று கேட்டால், வாப்பாக்கு என்ன பிரச்சனை கேட்டால், ஏண்ட வீட்டில் இந்த தாயையும் அதாவது மனைவியையும் பிள்ளைகளையும் இந்த சோசியல் மீடியாவில் எடிக்ட் ஆகிடாம அல்ல இந்த சோசியல் மீடியாவில் வழிகட்டு போயிடாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி பாதுகாக்கணும் என்ற ஒரு சோதனை அவருக்கு இருக்கு. உம்மாக்கு இருக்கிற சோதனை என்ன தெரியுமா? ஏண்ட மாப்பிள்ளைக்கு வர கோல்ஸ், ஏண்ட மாப்பிள்ளைக்கு வர மெசேஜஸ், ஏண்ட மாப்பிள்ளைக்கு இருக்கிற தொடர்புகள், என்னோட பிள்ளைகளுடைய போன்களில் அந்த பிள்ளைகள் பார்க்குற விஷயங்கள், இதுகள் எல்லாத்தையும் நெறிப்படுத்தி ஒரு சிறந்த குடும்பமாக, சிறந்த பிள்ளையாக, சிறந்த கணவனாக என்னுடைய குடும்பத்தை மாற்றுவது எப்படி என்கிற ஒரு சோதனை ஒவ்வொரு வீட்டினுடைய தாய்மார்களுக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கான சோதனை என்ன தெரியுமா? இந்த சோசியல் மீடியா சவாலில் என்னை நான் வெற்றி பெற செய்து சிறந்த முறையில் என்னுடைய கல்வியை இந்த உலகத்தில் கற்று மார்க் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு நட்பிரஜையாக என்னை உருவாக்குவது எப்படி என்கிற ஒரு சோதனை பிள்ளைகளுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் மாற்றுக்கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சோசியல் மீடியா என்றது, சமூக ஊடகம் என்றது கண்டிப்பாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு காலம்தான் இந்த காலம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் பயன்படுத்துகிற அந்த விதம் இருக்கிறது, அது அவதானமாக, மிக கவனமாக, மிக நுணுக்கமாக அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு பயன்படுத்த கொடுக்கிற பொழுது அதுக்கான ஒரு சரியான ஒரு செல்ஃப் செக்யூரிட்டியோடு அந்த பிள்ளைகள் பயன்படுத்தமாக இருந்தால் பிரச்சனை அல்ல. அப்படி பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கிற பொழுது அதற்கான அந்த பாதுகாப்பான நெறிமுறைகளை கவனத்தில் கொண்டுதான் அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். அதிலும் அந்த பிள்ளைகள் அதிகமாக அடிக்ட் ஆகிவிடாமல் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து அந்த பிள்ளைகளுக்கான பொறுப்புதாரிகளாக நாம் இருப்பது நம்மீதுள்ள கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவின் ஊடாக பிரிந்து நாசமாகி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொலைத்து நிற்கிற ஒரு நிற்கதியான நிலைமைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகத்தின் சில குடும்பங்கள் மாறியிருக்கிறது என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி, இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தாய்மார்களும் பொறுப்புதாரிகள். இந்த பொறுப்பு என்பது சாதாரணமானதல்ல. மறுமையில் அல்லாஹு தஆலா உங்களிடத்தில் கேட்பான். அந்த பொறுப்புக்கான பதிலை நீங்கள் சரியான முறையில் சொல்லாத வரை உங்களுடைய பாதங்கள் நகரமாட்டது என்பதை புரிந்து கொண்டு சகல தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த சமூக ஊடக பாவனையில் மார்க்க நெறிமுறைகளை சரியாக பின்பற்றி மார்க்கத்துக்கு விரோதமான முறைகளை புறந்தள்ளிவிட்டு இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிற பொழுது மார்க்கத்தின் வழிகாட்டல்களை சரியாக பின்பற்றக்கூடிய வாய்ப்பையும் பக்குவத்தையும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவான்.